தெரியல. நீங்க என்ன பண்றீங்க? இதையாவது கேட்டுக்கலாம்ல. ஏங்க டாஸ்மாக் கவர்மெண்ட் இதுங்க. அங்க இடி ரெய்டு வருதுன்னா, அரசு ஊழியர்கள் சம்மந்தப்பட்டது, அதிகாரிகள், அமைச்சர்கள், இல்ல கான்ட்ராக்ட்தாரர்கள் இப்படி தானங்க போணும். ஏங்க இங்க வருது? இவரு யாருங்க நபரு? இந்த நபரு சதீஷ்ன்றவரு ஏங்க வருது? பாஸ்கரன்ட்ட ஏங்க வருது? அப்போ தனிநபர்கள் வந்து இந்த ஆட்சியில ஆதாயம் அடையறாங்களா? அவர்கள் தான் ஆதிக்க சக்தியா இருக்காங்களா? இது வந்து இவரு யாருங்க ரத்தீஷ்? உதயநிதி இது. பார்த்தீங்களா, நான் சொன்ன மன்னர் ஆட்சின்னு நீங்க பெருசா அட்டாக் பண்ணுவீங்கன்னு தான் நேத்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. எல்லாருமே பயந்தாங்க வேற. இவரு ஏதாவது பேசிற போறாரான்னு. ஆனா ஒண்ணுமே அந்த சைடுல பேசல. இன்னொரு பக்கம் செய்தியாளர்களையும் கேட்க விடாம பார்த்துக்கிட்டாங்க. செய்தியாளர்களும் இந்த விஷயமா கேட்கல. அதுதான் நான் போடுறேன். என்னய்யா இது? நாங்க என்னென்ன எதிர்பார்த்தோம்? இத பேசுவோம், அத பேசுவோம்ன்னு. ஒண்ணுமே பேசாம வக்ஃப் போர்டு, இஸ்லாமியர்கள், ஓபிசி, அந்த எல்லாத்துக்கும் புதுக்கோட்டை தெரிஞ்சது தானே, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ புதுக்கோட்டை கலவரம் அவுட் ஆஃப் சிலபஸ்ல இருக்காங்க. ஆமா, அதான் சொல்றேன். நீங்க அடிச்சா நீங்க இவங்க பாதிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சா அடுத்து அடிக்க மாட்டேன். எனக்கு வேற அஜெண்டா இருக்குன்னா நீங்க வாயை திறக்க மாட்டீங்க. எங்கேக்கு வாய் திறந்துன்னு கேட்டா என்னைக்குமே வாய் திறக்க மாட்டீங்க. பட் அவங்க ஆனா நீங்க ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க நேரடி விமர்சனம், அவதூறு இதெல்லாம் பண்ண மாட்டோம். நாங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அரசியல் தான் பேசுவோம். நேரடி விமர்சனத்தை நாங்க வைக்க மாட்டோம். ஆக்கப்பூர்வ அரசியல் தான் பண்ணுவோங்கும் போது, அப்ப இதெல்லாம் ஒரு அவதூறு மாதிரி இருக்குமேங்கிறதுனால ஒருவேளை அவர் தவிர்க்கிறாரோ. ஆக்கப்பூர்வ அரசியலுக்கும் அரசியல் பேசுறதுக்கும் அவதூறுக்குமே வித்தியாசம் இருக்குங்க. அரசியல் பேசுனா இப்ப என்ன எடப்பாடி பழனிசாமி அவதூறா பேசுறாரு?